ஒவ்வொருத்தரா பல இடங்கள்ல குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி கூட இல்ல அப்படின்றத பொதுமக்கள் பல ஊடகங்கள்ல தெரிவிச்சிருக்காங்க. அது யார் கண்ட்ரோல் இருக்கு, யார் அதை செஞ்சிருக்கணும், யார் தவற விட்டாங்க? இன்னைக்கு மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் தண்ணீர் அனைத்து இடங்களிலும் குடி தண்ணீர் அமைத்து கொடுத்திருக்கிறோம். நான் இப்போ தொலைக்காட்சியில் வரும்போது பார்த்தேன். இருங்க ஒரு நிமிஷம். கடல்ல கம்மியா இல்ல வெயிட் இப்போ இல்ல ரெண்டு விஷயம். இதை பேசி மழுப்பதற்கோ இதை கடந்து போவதற்கோ வாய்ப்பே கிடையாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணங்கள் இனிவரும் காலங்களில் ஏற்படுவதற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, தெளிவாக சொல்லியிருக்கோம். இரண்டாவது, இந்த மரணத்தை வைத்து அரசியலாக்குவதோ அரசியல் பேசுவதோ விரும்பவில்லை. நாங்கள் கேட்பது டீஹைட்ரேட் ஆகி தான் இறந்துருக்காங்க 4 பேர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒருவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டீஹைட்ரேட் அது எதுக்கு ஆகுது? உச்சி வெயில் 12 மணி. இந்த 12 மணிக்கு இந்த வீர சாகசம் தேவையா? மக்களை கூட்டி, அதான் எங்களுடைய கேள்வி. இனிவரும் காலங்களில் வெயிட் இன்னைக்கு மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நாங்கள் போதுமான குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், கழிப்பறைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆம்புலன்ஸ் 100க்கு மேல நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு அவங்க சைடில் சொல்றாங்க. இன்னும் போக தான் என்னன்னு தெரியும். விசாரணை வரட்டும், நம்ம விரிவாக பேசுவோம். ஆனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து, தனிநபர் விசாரணையோ ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அமைத்து இது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. ஆனா நேர பார்த்த மக்கள் சொல்றாங்க போலீஸே காணோம். அப்ப போலீஸ் எங்க போனாங்க? ஒரு போலீஸ் இன்னொரு சார், போலீஸ் ஐஎஸ் ரிப்போர்ட் படி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு கவுண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இல்லங்க, 8 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 8 லட்சம் பேரை கையாளுறதுக்கு தகுந்த போலீஸ நம்ம இங்க போட்டிருக்கிறோமான்னு இல்லையே. இப்ப ரெண்டு விஷயங்க. இப்ப சில இடத்துல கும்பமேளா நடந்திருக்கு. கும்பமேளாலாம் என்ன நடந்திருக்கு? கும்பமேளாலாம் நடந்துச்சு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. கும்பமேளால இடிபாடுகளில் நசுக்கி கால் மிதிப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். நேற்று நடந்த நிகழ்ச்சியை நம்ம அப்படி பார்க்க முடியாது. திருப்பி சொல்ற, நெரிசலில் யாரும் இறக்கவில்லை. நான் ஃபுல்லா விசாரிச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன். நெரிசலில் யாரும் இறக்கவில்லை. 5 பேர் இறந்தது. ஒருவர் எப்படி இறந்தார் என்று பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்திருக்கு. 4 பேர் இறந்தது டீஹைட்ரேட். ஏற்கனவே பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் சொல்லியிருக்காங்க, குடி தண்ணீர் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்களும் குடி தண்ணீர் கொண்டு வாங்க. ஆனால் நெரிசல் ஏற்பட்டு இறந்திருந்தால் காவல்துறை மேலே நம்ம புகார் சொல்லலாம், சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு. பாதுகாப்பு குறையால் இவர்கள் இறக்கவில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருந்ததா விசாரணை ஆணையம் விசாரிக்கிட்டோம். எஸ், நீங்கள் நான் போயிட்டு பார்க்கல, எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறத நான் 100% நம்புகிறேன். இந்த விசாரணை ஆணையத்தை இதெல்லாம் கொண்டு வரட்டும், இப்போ விசாரிக்கட்டும். இவர்கிட்ட விசாரிக்கிட்டேன், இவர் சொல்லட்டும். இப்போ பத்திரிகையாளர் சொன்னார்ல தண்ணி இல்லைன்னார்ல, தண்ணி இல்லை, அவர்கிட்ட விசாரிக்கட்டும். ஏங்க தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாத டீஹைட்ரேட் ஆகி இறந்துருக்காங்கன்னு விசாரி. நான் என்ன சொல்கிறேன், வெளிப்படை தன்மையோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம யூகங்களின் அடிப்படையில் பேச முடியாது. அவர் நேரடி சாட்சி, அவர் நேரடியாக சொல்கிறார், நான் பார்த்தேன்றாரு. இல்லைங்க, நம்ம திருப்பி சொல்கிறேன், எதையும் நம்ம கடந்து போக முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது.
நடந்ததற்கு விசாரணை ஆணையம் அமைத்து பொதுமக்களுக்கு இது என்ன நடந்ததுன்னு தெரியப்படுத்திட்டோம் தமிழ்நாடு அரசு. இதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? முழுக்க முழுக்க இந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு, மக்களுடைய பொறுப்பு. கடந்து போயிட முடியாது. எல்லோருடைய பொறுப்பு தான். இப்போ இருங்க, எல்லோருடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. நான் தமிழ்நாட்டில் ஒருத்தன், என்னுடைய பொறுப்பு அது. கணவனை காப்பாற்ற மனைவி அழுதா, குழந்தையை காப்பாற்ற பெற்றோர்கள் அழுதாங்க. இத்தனை பெரிய எல்லாரும் கண்ணால நாங்க பார்த்துட்டு வந்தது. ஆனா அங்க உதவிக்கு ஒருத்தரும் வர முடியல. காரணம் நெரிசல். ஆனா நீங்க டீஹைட்ரேஷன்ங்கிறீங்க. டீஹைட்ரேஷன் எல்லாருக்கும் வராது, தண்ணி இல்லாத பிரச்சனை ரைட். ஆனா யாரும் உதவி பண்ண முடியல. இல்லைங்க, நீங்க உங்களுடைய இல்ல உங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கு. அந்த சந்தேகம் எல்லாமே இல்லை. இதெல்லாம் நான் சொல்ல கடந்து போயிட முடியாது. தவறே நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. என்ன தவறு நடந்தது, எங்க நடந்ததுன்றது ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதை தெளிவுபடுத்தணும்னு தானே கேட்கிறோம் நாங்களும். இதை யார் கடந்து போறாங்க? நோ ஐ டிடன்ட் blame. Sorry. Wait. Sir, wait, sir. Wait, one second. First, wait. First, you withdraw the word. I didn't blame anyone. You did, sir. No, it is not blame. What I am telling, my suggestion telling. Suggestion is different, blame is different. Who say? Our Air Force, our fighters, our commanders, our soldiers. How can we blame? Our Air Force. We cannot blame. What we are telling suggestion, unlimited fund is there, unaudited fund is there. We can did it. We are suggestion. This is suggestion, not blame. How can we blame our Air Force? Sorry. Then. Sir, you are just lucky. 93 people just escaped their life. 93 people are hospitalized. They also could have died. You are just lucky that only 5 people have died. You are saying it's a small thing. I am saying that why was water not 15 lakh people even in a small party gathering, sir? You supply water in bottles. Sir, first you listen. We are not justifying. We cannot escape. What our request, my party request, please bring the truth to public. Okay? What you are thinking, same wavelength only I have. I am also thinking. Why this happened? You need a committee to be for Commission. Whatever one-man commission, former justice commission, whatever is our government thinking, they can tell the people through commission. Okay? Thank you. கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக அது சிஎம் உடைய பர்வியூ. ஏற்கனவே 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பாமக வேற, நாங்கள் வேற. பாமக சொன்னதெல்லாம் நாங்கள் பேச முடியாது. இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்குமே, கள்ளச்சாராயம் இறப்பால் இறந்தவர்களுக்கு இந்த நிவாரணம் மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பு கொடுக்கணும் குடும்பத்தில். இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம். அந்த குடும்ப செலவை எங்களுடைய ட்ரஸ்ட்டு படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கோன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி காவல்துறை, இங்கே பாருங்கள், நம்ம ஆனஸ்ட்டாக பேசுவோம். இதில் பல தரப்புப்பட்ட மீடியாக்கள் இருக்கீங்க, இந்த அரசை ஆதரிப்பவர்கள் இருக்காங்க, எதிர்க்களும் இருக்காங்க. காவல்துறையை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்லி மேனரில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ப்ளேம் பண்ணக்கூடாது யாருமே. காவல்துறை எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு 50 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய போராட்டத்துக்கு 300 போலீஸ் நிற்கிறாங்க. காணும் பொங்கலுக்கு 1 லட்சம் பேர் கூடுவாங்க. நாங்க 1 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு போடணும்னு சொல்லி போலீஸ் அறிவிக்கிறாங்க. நேற்று 15 லட்சம் பேர் கூடின கூட்டத்துக்கு 7500 போலீஸ் போட்டிருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. 7500 போலீஸால மெயின்டைன் பண்ண முடியுமா? 11 மணிக்குள்ள 8 லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னு போலீஸ் தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதை மெயின்டைன் பண்றதுக்கு, இதை கையாளுறதுக்கு கூடுதல் போலீஸை உடனடியாக வரவழைக்கலாம். ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க ஆரம்பத்திலேருந்து எதிராக பேசுங்க. நான் கேட்குறேன், காவல்துறையுடைய செக்யூரிட்டி ஃபெயிலியர், இங்கே பிட்பாக்கெட் நடந்துருச்சு, இங்கே கலவரம் ஏற்பட்டு போச்சு, இங்கே ஒருத்தரை பிடிச்சி தள்ளி இறந்து போயிட்டாங்க, எல்லோரும் மிதிப்பட்டுட்டாங்க அப்படின்னா காவல்துறை மேலே ப்ளேம் பண்ணலாம். காவல்துறை தன்னுடைய பணியை சரியாக செஞ்சிருக்கு, நெரிச்சல் கிடையாது, இடிபட்டு சாகலை, மிதிப்பட்டு சாகலை. இந்த இறப்பு என்பது வேற.
5 பேரை இறந்து போயது டீஹைட்ரேட் ஆகி தண்ணி இல்லாமையோ இல்லை வெப்பமோ இதில் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எங்க திருப்பி நீங்கள் காவல்துறையை இழுக்கிறீங்களே, இது எல்லா துறைக்கும் பொறுப்பு. அதுக்கு தான் விசாரணை கமிஷன் வச்சு வெளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம்.